ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அதிசார குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். அது என்னங்க? அது அதிசார குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னா, குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிதுனத்துல இருக்காரு. மிதுனத்துல இருக்க குரு பகவான் ஏறக்குறைய 45 நாள் கடகத்துக்கு வராரு. கடகத்துக்கு வந்து 45 நாள் அங்க இருந்துட்டு திரும்பி மிதுனத்துக்கே போவார். இததான் வந்து பாத்தீங்கன்னா அதிசார குரு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அடுத்த வருஷம் குரு பகவான் எந்த பாவத்துல வந்து உட்கார்றாரோ அந்த பாவத்துல இந்த 45 நாள் உட்கார்ந்து அடுத்த வருஷம் நான் இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறேன். அப்ப அந்த பலன்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வாழ்க்கையில ஏதாவது பிளான் பண்ணணும்னா பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக முன்னோட்டமான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வருஷம் செய்ய போறத முன்னோட்டமா செய்யறாரு. அதாவது ஒரு மெயின் பிக்சர் இருக்கு அப்படின்னா அதுக்கு டீசர் போடுவாங்க பாத்தீங்களா, ப்ரோமோ மாதிரி இந்த பயிற்சி ஒரு ட்ரையல். அடுத்த வருஷம் நான் இந்த பலன்களை கொடுக்க போறேன் அப்படின்றத இந்த வருஷம் ஒரு ட்ரையல் காமிச்சிட்டு போறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த அதிசார குரு பயிற்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னா, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியில இருந்து டிசம்பர் மாதம் 3 வரைக்கும் கடகத்துல உச்சம் பெற்று அமர்றாரு. அவரோட உச்ச பார்வைகள் நிறைய நல்லது அப்படின்றது செய்ய போகுது. அதுலயும் அக்டோபர் 18 டு நவம்பர் 11 உச்சமா இருக்காரு. அதே மாதிரி நவம்பர் 11 டு டிசம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வக்ரகதி அடைகிறாரு. பட் பியாண்ட் தட் பலன்கள் எல்லாம் அதே தான். பெருசா கவலை பண்ணுன்றதுல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அப்ப இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது, நேரம் வேஸ்ட் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மீன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு அதிசாரம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, கடகம் உங்களுக்கு 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. உங்க ராசி அதிபன் அஞ்சுலங்க. பொதுவா வந்து சொல்லுவாங்க 5ஆம் பாவத்துக்குரியவன் அஞ்சுல உட்காரும் போது அதை காரக்கோ பாவனாஸ்தின்னு சொல்லுவாங்க. அது வந்து கோச்சாரத்துக்கு கணக்கு கிடையாது. அது சுய ஜாதகத்துல தான் அதெல்லாம் உண்டு, கோச்சாரத்துக்கு கணக்கு கிடையாது. அப்ப பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு பகவான் வந்து உட்கார்றாரு அப்படின் போது, பூர்வீகத்துல நீங்க அதாவது பூர்வ ஜென்மாக்கள்ல பூர்வ ஜென்மத்துல நீங்க என்னென்னலாம் பொறுப்பு எடுத்திருப்பீங்க, அத்துணை புறப்புலையும் நீங்க என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சிருப்பீங்க, அத்துணை நல்ல கர்மாக்களுக்கும் ஆன பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல் நிறைய இருக்குங்க. எனக்கு எதுவுமே இல்லை. எங்க குடும்பத்துக்கு எல்லாமே உண்டு. நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன், வீட்டை விட்டு தனியா வந்துட்டேன். யாரோட சவகாசமும் எனக்கு இல்லை. இப்ப நிறைய பேரோட சவகாசம் வரும், அந்த சொத்துல பங்கும் கிடைக்கும். பூர்வீகத்துல சொத்து எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா நாங்க பூர்வீகத்துல எங்க இருக்கோம், நாங்க சிட்டிக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டோம், மைக்ரேட் ஆயிட்டோம். இங்கதான் பிள்ளைங்க படிப்பு அது இது எல்லாமே. அவங்க எங்க போய் கிராமத்துக்கு போறாங்க, வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறோம். நல்ல ரேட்டுக்கு வியாபாரம் ஆகும். குழந்தை இல்லைங்க, ரொம்ப நாளா வைத்தியம் பண்ணிட்டு இருக்கு. இந்த காலகட்டம் நிறைய மீனராசி என்பர்களுக்கு குழந்தை பேரு அப்படின்னு கிடைக்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைங்க என்ன வந்து ரொம்ப வருத்த எடுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எம்பிபிஎஸ் சீட்டு காசு கொடுத்து வாங்கி கொடுத்தேன், பேமெண்ட் சீட்டு வாங்கி கொடுத்தேன், என்ஆர்ஐ சீட்டு வாங்கி கொடுத்தேன், மேனேஜ்மெண்ட் சீட்டு வாங்கி கொடுத்தேன். பிள்ளை காலேஜுக்கே போக மாட்டேங்குது. அது என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த படிப்பினோட வேல்யூவே தெரியல. கவலைப்படாதீங்க, அவங்களுக்கா தோணும், அவங்களா படிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி எல்லா விதத்திலயும் பாசிட்டிவிட்டி அப்படின்னு வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 1 and 10, அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவனோட பார்வை சுயஸ்தானத்துல. மீனம், எனக்குள்ள நிறைய நல்ல குணங்கள் இருக்கு, இருந்தாலும் ஒரு சில குணங்கள் நான் யோசிக்கிறேன், அதை மாத்திக்கணும்னு. அதை மாத்திக்கக்கூடிய காலகட்டம். என்னை நான் பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம். என்னை நான் மேன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய காலகட்டம். எனக்கு ஆல்ரெடி இறை உணர்வு, இறை ஆற்றல், இறை நம்பிக்கை எல்லாம் ஜாஸ்தி இருக்குங்க. இப்ப இன்னும் அது பன்மடங்கு பெருகுது. அதனால கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன், தீர்த்த யாத்திரை போகணும்னு நினைக்கிறேன், இறை வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு திருவிழாக்கு போய் கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி நிறைய நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் நான் செய்யவும் செய்வேன். இது எல்லாமே பிளஸ்ஸா, ரொம்ப பிளஸ். இறை வழிபாடு நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பவரை அதிகப்படுத்திக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா? அது ஒண்ணு நடக்கும். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்துல உச்சகுருனோட பார்வை ஏதோ ஒரு விதத்துல எனக்கு குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் ஃபேவர் ஆகுதுங்க. நான் தொட்டதெல்லாம் தொடங்காம போகுதோன்ற மாதிரி எனக்குள்ள ஒரு சென்சேஷன் இருந்துச்சுங்க. இப்ப பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு விஷயத்த ஒரு முறை ட்ரை பண்ணா நடக்கல அப்படின்றது மாதிரி ஒரு விஷயத்த 2வது முறை ட்ரை பண்ணா சாலிடா நடந்துடுது. நிறைய விஷயங்கள் ஒரு விஷயத்த ஒரே முறை ட்ரை பண்ணாலே, அதாவது நிறைய விஷயங்கள் ஒரே முறை ட்ரை பண்ணாலே எனக்கு ஃபேவர் ஆகுது, சக்சஸ் ஆகுது. ஏதோ எனக்கு அதிர்ஷ்ட காத்து நம்ம சைடு வீசுது அப்படின்ற மாதிரி தோணுது, அப்படின்ற மாதிரி இருக்குங்க. சோ இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல லாபஸ்தானத்துல உச்சகுருனோட பார்வை. நான் செய்யக்கூடிய தொழில ரொம்ப சின்சியரா டெடிகேட்டடா செய்யறேங்க. ஆனாலும் கடந்த 5 வருஷமா பெரிய லாபத்தை வந்து, அதாவது 2.5 3 வருஷமானு வச்சுக்கோங்களேன், 3 வருஷமா நான் பெருசா லாபத்தை சம்பாதிக்கல. ஒரு சிலருக்கு 7 8 வருஷமாவே நான் பெருசா லாபத்தை சம்பாதிக்கல. ஆனா இந்த காலகட்டம் நான் என்ன எஃபர்ட் போடுறனோ அதுக்கான பலன் எனக்கு வரா மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எனக்கு வரவும் வருது, எனக்கு நல்ல லாபம் வருது. புதுசா கிளையன்ஸ் வந்துட்டாங்க. புதுசா வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் நல்ல சூடு பிடிக்குது.
தொழில்ல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு, அதனால லாபம் ரொம்ப திருப்திகரமா இருக்கு. எங்களுடைய அக்கா அண்ணா எல்லாரும் வந்து பாருங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அப்போ குடும்பத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குதூகலமான ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுது அப்படின்ற மாதிரி அமையுங்க. அதுக்கும் மேல ஜென்ம சனி அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அவரோட அவரு மேல வந்து பாத்தீங்கன்னா குருனோட உச்ச பார்வை பதியுது. அப்ப சனியும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட வக்ர பார்வையில இருந்து எல்லாமே நல்லிஃபை ஆயிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். இதுவும் ஒரு பெரிய பிளஸ். ஆன் தி ஹோல் எங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படிங்க இருக்கு அப்படின்னா ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க குரு அதிசார பயிற்சி பலன்கள், இது கோச்சார பலன்கள், இது பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, நான் வந்து பாருங்க தொழிலை மாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன், புதுசா ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வெளிநாட்டுல அதாவது நான் வந்து ஃபாரின்ல தான் ஆல்ரெடி வேலை செஞ்சிருந்தேன், இப்ப கல்ஃப் கண்ட்ரீஸ்ல செஞ்சேன். நான் வந்து பாத்தீங்கன்னா வேற கண்ட்ரி இப்ப யூஎஸ்க்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகலாம்னு நினைக்கிறேன். யூஎஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், கல்ஃபுக்கு மாத்தலாம்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணிருக்கேன், வேலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அப்ளை கிடைச்சிருக்கு, போலாமா? ரெண்டாவது திருமணத்துக்கு நான் வந்து வரன் தேடிட்டு இருக்கேன், ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கலாமா? நல்லபடியா அமையுமா? ஃபர்ஸ்ட் திருமணம் வந்து டிவோர்ஸ் நோக்கி போகுது, டிவோர்ஸ் கிடைச்சிடுமா? அவங்களால பிரச்சனை வருமா? இந்த மாதிரி பல queries உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? அந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு என் ஜாதகம் தான் இல்லையா? அப்ப அந்த ஜாதகத்தை நாங்க அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.